ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். சிம்மராசி காலபுருஷ சக்கரத்தின் 5ஆம் இடம், பஞ்சமஸ்தானம், சூரிய பவனுடைய மூல திரிகோண ஆட்சி வீடு. சிம்மராசிக்கு கவலை இல்லைங்க, ரொம்ப கவலைப்படாதீங்க சரியா. அஷ்டமச்சனி வருதுன்னு கவலைப்படாதீங்க. மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறாருன்னு ஒரு எண்ணத்தில் இருக்கிறீங்க. நிறைய பேர் ஆளாளுக்கு வீடியோ போட்டு உங்களை பயமுறுத்தி வச்சிட்ருக்குறாங்க. இவங்க போடுறதெல்லாம் ராசிக்கு தான் போடுறாங்க சரியா. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு வீடியோன்னு சொல்கிறாங்க. சிம்ம ராசியில் மொத்தம் 3 நட்சத்திரம் இருக்குது. மகம், பூரம், உத்திரம். 3 நட்சத்திர பேருக்கும் பிரச்சனையா அப்படின்னா இல்லை. அதுபோக ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, அவங்களுக்கு பிரச்சனைனா அப்படிலாம் இல்லை. அதனால் இந்த வீடியோ பதிவில் 18ஆம் படி கருப்பசாமியின் அருளை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சில காரியத்தை சொல்கிறேன். 18ஆம் படி கருப்பசாமிக்கும் சனி பகவானுக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தை காக்கிறவர் பெருமாள் தான், காக்கும் தெய்வம் பெருமாள் தான். படைக்கிறவர் சிவன், படைக்கிறவர் பிரம்மா, காக்கிறவர் பெருமாள், அழிக்கிறவர் சிவன். ஸோ காக்கிற தெய்வத்துக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு மனிதன் பிறந்தலேருந்து இறுதி வரைக்கும் அவனை காக்கிறது கஷ்டமான ஒன்று. பிறக்கிறது இறக்கிறது ஒரு நாள் வேலை தான். ஆனால் இடையில வாழ்கிறது தான் பல நாள் வேலை. வாழ்க்கையில் தான் ஏற்ற இறக்கம், கஷ்டம் நஷ்டம், இன்ப துன்பம் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால தான் பெருமாள் 10 அவதாரம் எடுத்தார். அவதார புருஷன், கலியுக கண்ணன், கார்மிக வண்ணன், கமலக்கண்ணன். இந்த உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயணனுடைய அருள் சிம்மராசிக்கு பரிபூர்ணமாக இருக்குது. அதுபோக அந்த பெருமாளை காக்கிற தெய்வம் அவருக்கு காவல் காக்கிற தெய்வம் 18ஆம் படி கருப்பசாமி. ஸோ காக்கும் தெய்வத்துக்கே காவல் காக்கிற 18ஆம் படி கருப்பசாமி சத்தியமாக சிம்மராசியை காப்பார். அதுபோக சனி பகவான் காவல் தெய்வம் தான். சனி பகவானே இந்த பிரபஞ்சத்தை காக்க பிறந்தவர் தான், கர்மத்தை காக்க பிறந்திருக்கிறாரு. ஒரு மனிதன் செய்கிற கர்ம பலனுக்கு ஏற்ற தண்டனை கொடுக்க வந்திருக்கிறாரு. அது போன பறவைகள் இருந்தாலும் சரி, இந்த பறவைகள் இருந்தாலும் சரி, நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி தண்டனை வழங்குறதுல சனி பகவான் கட்டிக்காரரு. அதுக்காக தான் அவர் படைக்கப்பட்டிருக்கிறாரு. அதனால் இந்த காவல் தெய்வங்கள் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. 18ஆம் படி கருப்பசாமி, ஐயப்பன், சாஸ்தா, ஐயனார். இந்த 4 தெய்வங்களுமே சனி பகவானுடைய அனுக்கிரம் பெற்றவர்கள். இவர்களை வணங்கினாலே நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால் சிம்மராசினியர்கள் அடுத்த வருகின்ற ஒரு 2 வருடம் 18ஆம் படி கருப்பசாமியை வணங்க. படிமேடு சத்தியம், இது சத்தியமாக நடக்கும். உங்களுக்கு 2 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பிரச்சனை யாருக்கு இருக்கும், யாருக்கு இருக்காது, அதை பற்றி மிக தெளிவாக சொல்ல போகிறேன். ராசிக்கு, நட்சத்திரத்துக்கு, லக்கண ரீதியாக, தசா புத்திக்கு கூடுதலான தகவலை சொல்கிறேன். இதுபடி மட்டும் நீங்கள் இருந்துக்கோங்க. உங்கள் ஜனன ஜாதகத்தை நான் பார்க்காமலே நான் ஒரு கணிப்பின்படி சொல்கிறேன். இதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கஷ்டம் இருக்க தான் செய்யும், கஷ்டம் இல்லாமல் இருக்காது. ஏன்னா கஷ்டம் இல்லாத வாழ்க்கை எதுவுமே இல்லை. அஷ்டமச்சனையில் சனி பகவான் கஷ்டம் கொடுப்பாரு, எல்லாத்துக்கும் கொடுப்பாருன்னு அது இல்லை. அதுபோக அவர் உங்கள் ராசிக்கு இப்போ அவர் 8ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு அவர் ஒரு ராசிக்கு 10, 2, 5ஆம் இடத்தான் பார்க்குறாரு. கர்மஸ்தானம், குடும்பஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம். இது 3மே ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் சரியா. அதனால தான் அஷ்டமச்சனின்னா ரொம்ப தாக்கம் சொல்கிறாங்க. அதுபோக 8ஆம் இடம் மீன ராசி, நீர் ராசி. நீர் ராசியில் சனி பகவான் அந்த அளவுக்கு கெடுபலங்களை கொடுக்க மாட்டார். காலபுருஷ சக்கரத்தின் 12ஆம் இடம் மீனம். அவர் ஒரு சுற்றி இப்போ உட்காந்துருக்கிறாரு. அதாவது மேசத்தில் ஆரம்பிக்கிறாரு. மேசத்தில் நீச்ச நிலையில் ஆரம்பித்து ஒவ்வொரு வீடாக போய் இப்போ கடைசியாக முடிக்கிறாரு. குரு வீட்டில் முடிக்கிறாரு. நாம் ஒவ்வொரு ராசியிலும் பட்ட அனுபவங்களை குரு வீட்டில் குரு உபதேசத்துக்காக சொல்கிறாரு. பொதுவாக மீனம் தான் மோட்சஸ்தானம். அந்த மீனம் சிம்மத்துக்கு 8ஆம் இடம் வருது. 8ஆம் இடத்துக்கு வர்ற சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, தான் பட்ட அனுபவங்களாக அந்த ராசிநாதன் குரு கிட்ட சொல்வார். அந்த குரு பகவான் இப்போ எப்படி இருக்கிறாரு, சிம்மராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, நல்ல லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. அதனால ஒரு லாஜிக் படி பார்த்தோம்னா மீனத்தில் இருக்கிற சனி பகவான் அஷ்டமச்சனையில் அந்த அளவு தாக்கத்தை கொடுக்க மாட்டார். அதுபோக கூடுதலாக ஒரு அமைப்பு இருக்குது. சனி பகவான் தனக்கு பிடிக்காத வீடுகளை பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டப்படுத்துவார். இது எல்லாத்துக்கும் உள்ளதான். ஒரு மனிதன் இருக்கிறான், நல்லவங்களை சந்திச்சான்னு வச்சுக்கோங்க, நல்ல மனநிலையில் இருப்பான். தனக்கு வேண்டியவர்களை பார்த்தான்னா நல்ல மனநிலையில் இருப்பான், சந்தோஷமாக இருப்பான். ஆகாத ஆளில் பார்க்கும்போது தான் டென்ஷன் அடைவான், பதட்டம் அடைவான். இப்போ சனி பகவான் மீனத்திலிருந்து கன்னி ராசியை பார்க்குறாரு, ரிஷப பார்க்குறாரு, தனுசு ராசியை பார்க்குறாரு. இதில் கன்னி ராசி, ரிஷப ராசி அவர் வேண்டிய ராசி. ரிஷபம் சுக்கிர வீடு, கன்னி புதன் வீடு, தனுசு யாரோட வீடு, குரு வீடு. ஸோ அவர் நல்ல வீடை தான் பார்க்குறாரு சரியா. அவர் பிடிக்காத வீடு அப்படின்னு பார்த்தோம்னா மேசம், விருச்சிகம், கடகம், சிம்மம். இந்த வீடுகளை பார்க்கும்போது தான் அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆவார். அப்படி டென்ஷன் ஆனார்னா தான் இருக்கிற இடத்த ஆதிபத்தியத்தை கெடுப்பார். தான் பார்க்குற பார்வையில் கெடுப்பார்வை அதிகமாக இருக்கும் சரியா. இது மாதிரி தாங்க உக்கிரம்ங்கிறது இப்படித்தான். அதாவது நம்ம புராண கதையில் படிச்சிருப்போம். தெய்வங்கள் சில அரக்கங்களை
வதம் பண்ணும்போது அவனை அழிக்க வரும்போது அவனை நேரில் பார்த்தோன்னே ரொம்ப உக்கிரம் அடையும். ஏன்னா அந்தளவுக்கு அவன் இந்த அரக்கனோ இல்லைனா வந்து அந்த அசுரனோ கொடுமை பண்ணியிருப்பான், மக்களை வந்து வாட்டி வதச்சிருப்பான். அதனால தெய்வம் வந்து அவனுக்கு வந்து அவனை வந்து அழிக்க வரும்போது அவனை நேரில் பார்த்தோன்னே அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக இருக்கும். அது மாதிரி சனி பகவான் வந்து சில ராசிகளை பார்க்கும்போது ஆக்ரோஷம் அடைவார். மேஷம், விருச்சிகம், கடகம், சிம்மம். ஆனால் இப்போ வந்து அவர் அந்த ராசிகளை பார்க்கல. அப்படி பார்க்காத அமைப்பில் தான் உங்களுக்கு அஷ்டம சனியாக வந்திருக்கிறாரு மீனத்தில். நீர் ராசிங்க, நீர் ராசியில் வந்து எந்த கிரகங்களுமே வந்து அந்த அளவுக்கு கெடுபலங்களை கொடுக்காது. நீர் வந்து எல்லாத்துக்கும் நிலைமையானது. நீர் வந்து நாரம்னா நீர். அதுபோக மீன ராசி வந்து பெருமாளோட அவதாரம் அமைப்பட்ட ராசி. நாராயணன் என்ன, நீர்லே இருப்பவன் நாராயணன். பெருமாள் வந்து எப்பவுமே பொறுமையாக இருப்பார். அதனால தான் அவர் காக்கும் கடவுளாக இருக்கிறாங்க. ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் வந்து பொறுமையாக இருக்கணும். நம்ம வேலை பார்க்குற இடத்துல பாருங்கள், பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு தான் பெரிய பதவியை கொடுப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அவன் வந்து எல்லா விஷயத்தையும் உத்து பார்த்து ஆலோசனை பண்ணி அதுக்கு ஒரு தீர்வு எடுப்பான். ஸோ அதனால் அந்த காக்கும் தெய்வம் பெருமாளுடைய அனுக்கிரம் பெற்ற மீன ராசியில் இருந்து அவர் உங்கள் ராசியை பார்க்குறாரு. உங்களுக்கும் அந்த அனுக்கிரம் கிடைக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. 18ஆம் படி கருப்பசாமியை கும்பிடுங்க, ஐயனாரை கும்பிடுங்க, சாஸ்தாவை கும்பிடுங்க, ஐயப்பனை கும்பிடுங்க. அந்த படி 18 பேர் சத்தியம். 2 வருஷம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ வந்து நம்ம வந்து உங்கள் ராசிக்கு வந்து லக்கண ரீதியாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் சிம்ம ராசியில் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. பொதுவாக ராசி லக்கணத்துக்கு சனி பகவான் 3, 6, 11 இருந்தார்னா எந்த பலனையும் கொடுக்க மாட்டார். அஷ்டம சனியில் நீங்கள் ரொம்ப ஜாலியாக போகலாம், சரியா, எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்லா இருப்பீங்க, சரியா. இது வந்து வேத ஜோதிடத்தில் இருக்குது, அமைப்பு இருக்குது. சனி பகவான் வந்து ராசி லக்கணத்துக்கு 3, 6, 11 இருந்தால் இந்த பலனும் செய்ய மாட்டார், இந்த கெடு பலனையும் செய்ய மாட்டார், நல்ல பலன்களை கொடுப்பாரு. அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து இப்போ ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க, சிம்ம ராசி ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லிட்டு நான் மரமடம் சொல்கிறேன். இப்போ ராசிக்கு 3ஆம் இடத்துல இருப்பார், சரியா. நீங்கள் சிம்ம ராசி, ராசியில் சந்திரன் இருப்பார், ராசிக்கு 3ஆம் இடம் துலாமில் இருப்பார். அதே நேரம் லக்கணம் ரிஷப லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல இருப்பார். இந்த கான்செப்ட் படி அவர் 3, 6, 11ஆம் இடத்துல சில லக்கணங்களுக்கு இருப்பார். அப்போ எந்த லக்கணம் பார்த்தோம்னா ரிஷப லக்கணம், தனுசு லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், மீன லக்கணம், மேச லக்கணம், மகர லக்கணம், இந்த 7 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 3, 6, 11 இந்த காம்பினேஷன் படி இருந்தாருன்னா எந்த கெடுபலனும் இருக்காது. இது வந்து 100க்கு 40 பேருக்கு இருக்குங்க. நான் நிறைய பார்த்துருக்குறேன். டெய்லி 4 ஜாதகம் பார்க்குறேன், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்குறேன். அதுபோக நிறைய கமெண்ட்ஸ் பாக்ஸ்லையும் பார்க்குறேன். இந்த வேலையாக தான் இருக்கிறேன். தூங்குறது 6 மணி நேரத்தை தவிர மற்ற 18 மணி நேரமும் எனக்கு ஜோதிடம் தான். இதில் வேறு நேரில் அப்பேர் ஆகிறேன் நான், சரி. இவ்வளோ நாளாக வந்து நான் நேரில் அப்பேர் ஆகலை. இப்போ நேரில் அப்பேர் ஆகி உங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறேன். கன்னி ராசிக்கும் மிதுன ராசிக்கும் வீடியோ போட்டுக்கிறேன், சரியா. கடந்த வீடியோ 2 வீடியோவில் நேரில் அப்பேர் ஆகி ராசி பலன் சொல்லி அவங்க கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறேன். அதனால நீங்கள் கேள்வியை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக சிம்ம ராசிக்குன்னு நேரில் அப்பேர் ஆகி ஒரு வீடியோ போடுவேன். ஏன்னா டெக்ஸ்டில் என்னால் பண்ண முடியல. ஓகே. அதுபோக வந்து மெம்பர்ஷிப் எனாமல் பண்ணியிருக்கோம். மெம்பர்ஷிப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாம். சூப்பர் தேங்க்ஸ்ன்னு இருக்குது, அது உங்கள் சாய்ஸ் தான். மெம்பர்ஷிப்பில் சேர்ந்தவங்களுக்கு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி நான் உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணுவேன். ஓகே நேர்களே, அப்படி பார்த்தோம்னா சிம்ம ராசியில் வந்து ரிஷப லக்கணம், தனுசு லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், மீன லக்கணம், மேச லக்கணம், மகர லக்கணம், இந்த 7 லக்கணத்தில் அந்த 3, 6, 11 காம்பினேஷனில் பிறந்தவங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. அதுபோக 10ஆம் இடத்துல இருந்தாலும் பாதி பலன்களை செய்வார். 10ஆம் இடத்துல இருந்தாலுமே ஒரு 100க்கு 60% கெடுபலங்களை செய்ய மாட்டார், கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது கடகம் வந்து கரெக்டாக வரும், கடகமும் வரும், சிம்மமும் வரும், சரியா. சிம்ம லக்கணம், சிம்ம ராசி 10ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, கடகத்துக்கு இருந்தாலும் பரவாயில்ல, சரியா. கடகத்துக்கு எப்படி வருவார்னா ராசிக்கு 10ஆம் இடம் இருப்பார், கடகத்துக்கு வந்து 11ஆம் இடம் வருவார். இந்த அமைப்பில் வரும்போது நல்ல பலன்களை கொடுப்பாரு, சரியா. இப்படி நல்ல ஒரு பலன்களை வந்து சனி பகவான் கொடுப்பாருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ யாருக்கு சார் பிரச்சனை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அமைப்பில் இல்லாமல் சில பேர் மீன லக்கணம், கன்னி லக்கணம், துலா லக்கணம், கும்ப லக்கணம், இந்த 4 லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க. அது இந்த 3, 6, 11 காம்பினேஷன் இல்லாமல் மீன லக்கணம், கன்னி லக்கணம், துலா லக்கணம், கும்ப லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு நல்லா இருக்காது. அதுபோக வந்து பொதுவாக சனி பகவான் ராசிக்கு லக்கணத்துக்கு 2, 4, 7, 8, 12 இருக்கக்கூடாதுங்க. 2, 4, 7, 8, 12 இந்த காம்பினேஷனில் இருந்தால் அவங்களுக்கு தான் பிரச்சனை வரும். அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பிரச்சனை இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் முழு பூசணிக்காவை சோத்துக்குள்ளே மறைக்க தயாராக இல்லை. அஷ்டமச்சனி வந்து 100க்கு 100 கெடுதல் பலன் கொடுக்குமா? இல்லை. 100க்கு 100 நல்ல பலனை கொடுக்கணுமா? அதுவும் இல்லை. குறிப்பிட்ட சில பேருக்கு 100க்கு 100 நல்ல பலன்களை கொடுக்கும், குறிப்பிட்ட சில பேருக்கு 100க்கு 60% நல்ல பலன்களை கொடுக்கும், குறிப்பிட்ட சில பேருக்கு வந்து 100க்கு 60% கெட்ட பலன்களை கொடுக்கும், சரியா. உங்களுக்கு வர கெட்ட பலன்களை வந்து 60% தான் இருக்கும், வழியே 100க்கு 100 யாருக்கும் கெட்ட பலன்களே வராது, சமாளிச்சிடுவீங்க, சரியா. சமாளிக்கிற சக்தியை கொடுப்பாரு. அதுக்கு தான் அந்த 12ஆம் படி கருப்பசாமி கும்பிடுன்னு சொல்கிறேன். 18 படியிலுமே ஒரு தத்துவம் இருக்குங்க, சரியா. 18 படியுமே வந்து ஒவ்வொரு தத்துவம் இருக்குது. காமம், குரோதம், அகந்தை, அஞ்ஞானம், சரியா. இப்படி ஒவ்வொரு விதத்தில் இருக்குது. மாச்சரியம், பொறாமை, வஞ்சம், சூழ்ச்சி, இப்படி ஒவ்வொன்றுமே 18 படிக்குமே வந்து மனிதனுக்கு ஆகாத குணங்களை சொல்லியிருக்கு. அதில் முக்கியமான 4 சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமான 4 குணங்கள் என்னென்னா
நம்ம வந்து இறைவனை நல்லபடியாக தரிசிக்கணும், இறைநாமத்தை சொல்லணும், இறைநாமத்தை கேட்கணும், மற்றவங்களுக்கு நல்ல விதமாக படணும், ஞானமாக இருக்கணும். சரி, அஞ்ஞானத்தை தவிர்த்துட்டு ஞானமாக இருந்தோம்னா நல்லபடியாக இருக்குது. அதனால் அந்த 18 படிக்குமே வந்து 18 மகத்துவங்கள், 18 ரகசியங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த 18 படி மேலே சத்தியமாக சொல்கிறேன், அந்த 18ஆம் படி கருப்பசாமியை வணங்குறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஐயப்பன் கோயிலுக்கு போய் தான் நீங்கள் வணங்கணும் கிடையாது. சரி, ஐயப்பன் கோயில் நட திறக்கிறாங்க, வர 14ஆம் தேதி நட திறக்கிறாங்க, 15, 16, 17, 18, 19 5 நாட்கள் நட திறந்து தான் இருக்கும் ஐயப்பன் கோயிலில். அது ஒரு பக்கம் இருந்தாலுமே பெண்கள் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு அந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக போக முடியாது. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போய் 18ஆம் படி கருப்பசாமியை கும்பிடுங்க. அடுத்த வருகின்ற காலங்கள் ஃபுல்லாக நீங்கள் வந்து பெருமாளை கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அஷ்டமச்சனி முடிஞ்சுட்டு அடுத்து சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு வருவார், 10ஆம் இடத்துக்கு வருவார், 11ஆம் இடத்துக்கு வருவார். பாக்கியஸ்தானம், கர்மஸ்தானம், லாபஸ்தானம். கிட்டத்தட்ட அடுத்து வருகின்ற ஒரு 8 வருடம், சரியா, 8 வருடத்துக்கு, இந்த 2.5 வருஷம் போக அடுத்து வருகின்ற 8 வருடத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா, பொங்கு சனியாக நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ இந்த 2 வருடத்தையும் சேர்த்துட்டோம்னா ஒரு 11 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த 11 வருஷத்தில் ஒரு 2.5 வருஷம் தான் காம்ப்ளிகேஷனாக இருக்கும். இந்த 2.5 வருஷத்தை கொஞ்சம் கடந்துட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். மார்ச் 29, 2025 இருந்து ஜூன் 27, 2027 வரைக்கும் ராசியில் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. மறுபடியும் சொல்கிறேன், திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் 29, 2025 இருந்து ஜூன் 27, 2027 வரைக்கும் அவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல இருந்து சில பலன்களை கொடுக்குறாரு. சரியா நேர்களே? சரி சார், இப்போ ராசிக்கு 2, 4, 7, 8, 12 ராசி அல்லது லக்கணத்துக்கு, லக்கணம் ரொம்ப முக்கியங்க. நிறைய பேருக்கு லக்கணம் தெரிய மாட்டேங்குது. சிம்ம ராசி நேர்களில் வந்தால் எல்லாருமே வந்து பிளைண்டாக இருக்கிறீங்க. பிளைண்டாக என்னென்னா, சில பேருக்கு தெரியுது, சில பேர் வந்து ராசிக்கு மட்டும் பலனை கட்டு போயிருங்க. அது ஃபோனை வந்து காதில் வச்சு கேட்குறது. எவனோ ஒருத்தன் சொல்கிறான், அவன் என்ன சொல்கிறான்னு தெரியாமல் நல்லா இருக்கான்னா நல்லா இருக்கான்னு நினச்சிட்டு போயிடுது. அவன் சரியாக பலன் சொல்கிறான்னா அவன் என்னத்தை சொல்கிறான், இவனுக்கு ஒன்றும் ஜோதிடம் தெரியல, ஒன்றும் தெரியல, எதை கமெண்ட்ஸில் போடுது. கமெண்ட்ஸில் போடுறவங்க போடுங்க, வேணாம் சொல்லலை. அதை வந்து ஒரு இதாக போடணும், ரீசனபிளாக போடணும். சரியா நேர்களே? அரசியல் தெரிந்தவர்கள் அரசியலை பேசலாம், ஜோதிடம் தெரிந்தவர்கள் ஜோதிடத்தை பற்றி கமெண்ட் போடலாம். எனக்கு நடக்கல சார், வைக்கல சார், என்னோட பிரச்சனைன்னு அதை சொல்லலாம். என் பிறந்த தேதியை போடுங்க, டயத்தை போடுங்க, லக்கணம் என்னன்னு கேளுங்க, அதை சொல்லலாம். அதுபடி சில பேர் சும்மா தெரியாததெல்லாம் சொல்லுறாங்க. ஜோதிடங்கிறது வந்து ஒரு புனித கலை, வேத ஜோதிடங்கிறது புனித கலை, அறிவியலும் கணிதமும் கலந்த சமன்பாடு. சரியா நேர்களே? இங்கே வந்து ஆலய வழிபாடு தெய்வத்துக்கு ஏன் சொல்கிறோம்னா, தெய்வத்தை நம்பினாதான் மனிதனுக்கு வந்து ஒரு நல்வழி படக்கும். வேறு வழி இல்லை, அவனை தவிர வேறு வழி இல்லை. யாரை நம்ப முடியும்? இங்கே மனுஷன் தான் இருக்கிறான், அடுத்து மிருகம் இருக்குது, மிருகம் பேசாது. மனுஷனுக்கு ஏமாத்துறான், மனுஷன் சாப்பிட்றான்டா தம்பி பேலை. இது மாறுவது எப்போ, திருவது எப்போ, நம்ம கவலை. அது மாதிரி மனுஷனை நம்ப முடியாது. கூட இருந்தே துரோகம் பண்ணிடுறான், கூட இருந்தே குழி பறிக்கிறான். அப்போ யாரை நம்புறது? தெய்வத்தை தான் நம்பணும். அந்த தெய்வம் தான் 18ஆம் படி கருப்பசாமி. சரியா? பிரச்சனை வரும்போது நம்ம தெய்வத்தை தான் அணுகணும், மனிதனை நம்ப முடியாது. சில மனிதனுக்கு நல்லதாக இருப்பானுங்க, அது வந்து தெய்வம் வந்து அடையாளம் காட்டும். நமக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா கடவுள் வந்து முதல் நல்லதை பார்க்க வைப்பார், நல்லதை கேட்க வைப்பார், நல்லவங்களை பார்க்க வைப்பார். ஸோ இப்படி சில அபூர்வமான நிகழ்வு நடக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இல்லாதவருக்கு வந்து இறைவன் தான் துணை. அதன்படி பார்த்தோம்னா வேத ஜோதிடம் வந்து தெய்வத்தை ஏன் கும்பிட சொல்கிறான்னா, மனிதனுக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கட்டும். அதுபோக சில பரிகாரத்தை ஏன் செய்கிறோம்னா, மனசாந்திக்காதான். இதை செஞ்சுட்டோம், இனிமேல் நமக்கு நல்லா இருக்காதுன்னு அந்த நினப்புலேருந்து வெளியே வந்துடுவான். நினப்பு தாங்க மனிதனை கெடுக்குது. அதை தான் சொல்லுவாங்க, நினப்பு தான் மனிதனை கெடுக்குது அப்படிம்பாங்க. நினப்பு தான் சகலத்துக்கு காரணமும் மனம்தான். மன சம்மந்தப்பட்ட விஷயம் தான் நினைப்பு. அதனால் பரிகாரங்கிறது என்ன, ஒரு நினைப்பு தான். சரி, அதை நம்ம செஞ்சுட்டோம், இனிமேல் நமக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். இல்லைன்னா அதே நினைப்பிலேயே இருப்போம். ஒரு நினைப்பில் ஒரு மனிதன் இருந்துட்டானா அவனால் வேறு வேலை செய்யவே முடியாது. சிந்தனையும் செயலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பது உண்டோ. சிந்தனையும் செயலையும் வந்து நம்ம வந்து ஒரே நிலையில் வச்சுக்கணும். ஓகே நேர்களே, நான் பேசுகிறா இருந்தால் பேசிக்கிட்டே இருப்பேன். ஜோதிடம் சொல்ல வந்தோம்னா மனோதத்துவமும் வந்துடும். ஒரு மனிதனுக்கு வந்து ஜோதிடம் சொல்லும்போது அவன் முதல் ஜோதிடம் கேட்குற நிலையில் இருக்கிறானான்னு சொல்லணும். சரியா? எல்லாரும் எல்லாத்தையும் கேட்க முடியாது, எல்லாத்துக்கும் எல்லாரும் சேராரு. கோயிலுக்கு எல்லாரும் போகிறாங்க, எல்லாருக்குமே கடவுள் சித்தி கொடுக்குறாரு இல்லையே, ஒரு சிலவருக்கு தான் சித்தி கிடைக்கு. கோயிலில் இருக்கிற பூசாரியும் நல்லா இருக்க மாட்டார், கஷ்டப்படுவார். அனுதினமும் ஆண்டவனை வணங்குவார், அவருக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணுவார், மந்திரம் சொல்லுவார், அவர் கஷ்டப்படுவார். சரியா? சிலவர் காரில் வந்து இறங்கிட்டு அப்படி கோயில் வாசல் நின்று கும்பிட்டு போவான், கோடீஸ்வரனாக இருப்பான். அவன் உள்ளே போய் இறங்கி சாமி கும்பிட்டு வரதுக்கு டயம் இருக்காது, அந்தளவுக்கு பிஸ்னஸில் வேலை இருக்கும். நிறைய வேலை பார்க்குறோம். ரோட்டில் போகும்போது அப்படி கும்பிட்டு போயிடுவாங்க. அப்படி கும்பிடு, சாமியை பார்த்தோன்னே அப்படி கும்பிடு, அப்படி போயிட்டே இருப்பார் அவர். சரியா? பிஎம்டி இப்படி காவலில் போயிட்டே இருப்பார், சாமியை பார்த்தோன்னே அப்படி கும்பிடு, அப்படி போய்கிட்டே இருப்பார். ஏன்னா கடவுள் அவனை அப்படி படைச்சிருக்கிறாரு, அவன் கர்மா அப்படி இருக்குது. போன பிறகு நல்லது செஞ்சுருப்பான். சரியா? அதனால் சனி பகவான் வந்து உங்களுக்கு நல்லது செய்யணும்னா நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, அடுத்த பொருளுக்கு ஆசைப்படாதீங்க, கடமையை செய்யுங்க, நேர்மையாக இருங்க. சரியா? இப்படி நம்ம வந்து நம்மளை சரிப்படுத்திக்கிட்டு வதப்படுத்திக்கிட்டு நல்லபடியாக இருந்தோம்னா, வகைப்படுத்திட்டு நல்லபடியாக இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே, இப்போ இந்த 2, 4, 7, 8, 12 காம்பினேஷன் இருந்தாலும் இப்படி சார் பலன்கள் இருக்கும் அப்படி சொன்னோம்னா, ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொல்கிறேன். நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்திருக்கிறீங்க, கண்ணியில் இருக்கிறாரு. அதே நேரம் மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, சிம்ம ராசி மிதுன லக்கணம், கண்ணியில் சனி பகவான் இருந்தாருன்னா பிரச்சனை.
லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல இருப்பார் அர்த்தாஷ்டம சனி, ராசிக்கு 2ஆம் இடத்துல இருப்பார் 7.5 சனி. இவங்களை தாங்க பாதிக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்ம ராசியில் இப்போ கொஞ்சம் புரிந்து இருக்கும் யாருக்கு அஷ்டம சனி தாக்கம் அதிகமாக இருக்கும்னு. உதாரணத்துக்கு தான் சொல்லியிருக்கிறேன். இப்படி எல்லா லக்கணத்துக்கும் சொல்லலாம். இந்த 2, 4, 7, 8, 12 காம்பினேஷனில் உதாரணத்துக்கு ஒரு அமைப்பை சொல்கிறேன். உதாரணத்துக்கு ஒருத்தரோட ஜனன ஜாதகத்தில் சிம்ம ராசி மிதுன லக்கணம், மிதுன லக்கணத்துக்கு 4ஆம் இடம் கண்ணியில் சனி பகவான் இருக்கிறாரு, சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. இவங்களுக்கு வந்து பிரச்சனையை கொடுப்பாரு. ஏன் கூடுதலாக கொடுப்பாருன்னா கன்னி ராசியை தான் இப்போ அவர் பார்க்குறாரு. சரியா, அதனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கும். இப்படி தான் பலன்கள் போகும். சரியா, இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ராசிக்குமே 2, 4, 7, 8, 12 அவர் இருந்தாருன்னா கஷ்டத்தை கொடுப்பாரு. அப்படிப்பட்டவங்க தான் இந்த 18ஆம் படி கருப்பசாமி பாதத்தை பிடிச்சிக்கணும். சரியா நேர்களே, எல்லாருக்கும் அல்ல. ஒரு கிளாஸ் ரூமில் எக்ஸாம் எழுதுனா எல்லாருமே ஃபெயில் ஆகிறாங்க. 40 பேரில் ஒரு 4 பேர் தான் ஃபெயில் ஆவாங்க. மீதி 36 பேர் பாஸ் ஆயிடுவாங்க. 36 பேரில் 20 பேர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்துருவாங்க. 16 பேர் செகண்ட் கிளாஸ் எடுப்பாங்க. இப்படி தாங்க பலன்கள். சும்மா அஷ்டமச்சனி வந்துருச்சுன்னா நான் அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிடுவேன், கையை பிடிக்கும் காலை பிடிக்கும், கால் வலி வரும் கை வலி வரும், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருப்பானுங்க. சரியா, ஏகப்பட்ட பேர் வந்து இன்னைக்கு யூடியூப்பில் ஜோசியம் சொல்கிறது வந்து ஜோதிடத்தை பற்றி சொல்கிறதே கிடையாது. ஜோதிடமும் சொல்கிறது கிடையாது. உங்கள் தனிப்பட்ட ஜாதக அமைப்பு லக்கணம் நட்சத்திரம் இதுக்கு சொல்கிறதே கிடையாது. ஓகே நேர்களே, இப்போ அடுத்து வந்துட்டோம்னா நம்ம சப்ஜெக்ட்டுக்கு 5ஆம் இடத்துல இருந்தால் எப்படி சார்? லக்கண ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்தார்னா அதிர்ஷ்டத்தை கெடுப்பார், பிள்ளைகளால் பிரச்சனை இருக்கும். அதையும் சொல்கிறேன் நான். எப்படி 5ஆம் இடம் வரும் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் வந்து ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து என்ன ராசினா சிம்ம ராசி. ரிஷப லக்கணம் சிம்ம ராசி. சனி பகவான் வந்து தனுசுல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல இருப்பார், ராசிக்கு 5ஆம் இடத்துல இருப்பார். அதாவது ரிஷப லக்கணம் சிம்ம ராசி தனுசுல இருக்கிறாருன்னா லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல இருப்பார், ராசிக்கு 5ஆம் இடத்துல இருப்பார். இவங்களுக்கு பிள்ளைகளால் பிரச்சனை இருக்கும். பிள்ளைகளை விட்டு பிரிகிற மாதிரி இருக்கும். பிள்ளைகளால் ரொம்ப துன்ப அவமானம் அசிங்கப்படும். ஸோ அஷ்டமச்சனியில் வந்து சனி பகவான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுப்பாரு. அதுதான் ஜோதிடம். வேத ஜோதிடத்தை உள்ளே போய் பார்க்கணும். சும்மா மேம்போக்காம சொல்லிட்டு போகிறது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு மாய்ஜாலத்தில் சொல்லிட்டு போகிறது. சரியா நேர்களே, இங்கே வந்து அமானுஷ சக்திகளுக்கு வேலையே இல்லை. கால்குலேஷன் தான், அறிவியல் ரீதியாக தான் எல்லாமே நடக்குது. சரியா, வேத ஜோதிடத்தில் எல்லாம் பிரித்து வச்சுருக்கிறாங்க. 12 ராசி, 9 கிரகம், 27 நட்சத்திரம். இவங்க வந்து இந்த இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பலன்கள் கொடுப்பாங்க. ஜோதிடம்னா என்ன? ஜோதி இருக்கும் இடம். 27 நட்சத்திரங்களை தொகுத்து வழங்குறது தான் ஜோதிடம். அந்த 27 நட்சத்திரத்தை 9 கிரகங்கள் கொடுத்து 12 ராசிக்கு பிரித்து வச்சிருக்கிறாங்க. அந்த 12 ராசி அந்த கிரகங்கள் சுற்றி வரும்போது ஒவ்வொரு விதமான அமைப்பில் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் கூட குறையாக இருக்கும். சரியா, இதை சரி விதமாக சொல்லணும். அதை அப்போ தான் அப்சர்வேஷன் பண்ணணும். ஓகே, இதை பற்றி ரொம்ப பேசுகிறோம்னா ஜோதிடம் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். அது நம்முடைய நோக்கம் அல்ல, அது உங்களுக்கு தேவையும் இல்லை. ஓகே, இப்போ வந்து சனி பகவான் மீனத்தில் இருந்தாலுமே அவர் ஃபுல்லாக கெடுபலன் கொடுக்க மாட்டார். அங்கே வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் போவார். பூரட்டாதி நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு வேண்டிய நட்சத்திரம் தான். சரியா, 5 கூடிய நட்சத்திரம் தான். பஞ்சமாதிபதி குரு நட்சத்திரம் தான். அவர் 8 கூடவன் இருந்தாலுமே 5ஆம் இடத்துக்கு கூடியவன் தான். அதனால அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு, தூரமாக வச்சு கொடுப்பாரு. இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போய் தூரதேசத்தில் வச்சு கொடுப்பாரு, இல்லை இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போய் அடுத்த மாநிலத்தில் கொடுப்பாரு, அடுத்த ஊரில் கொடுப்பாரு. 11ஆம் இடத்துல தான் வராரு. நல்ல அமைப்பு தான். சனிக்கு குரு கேந்திரமாக வரதுனால பூரட்டாதி நட்சத்திரத்தில் போகும்போது நல்ல அமைப்பு தான். சரியா, அவர் இன்றைய ஆகும்போது பூரட்டாதி நட்சத்திரத்தை தான் போகிறாரு. அதனால ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ அவர் போகும்போது நல்ல பாதத்தில் வைக்கிறதுனால, அவருடைய பாதம் பொற்பாதமாக இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. சரியா நேரில். அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு போகிற சொந்த நட்சத்திரம். அதில் வந்து 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கும். ஒரு 6.5 மாதத்துக்கு கவனமாக இருக்கணும். நான் அந்த டயத்துக்கு உங்களுக்கு நான் வீடியோ போடுவேன். போதி ஜோதிடத்தை தொடர்ந்து நீங்கள் கேட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால் சிம்ம ராசிக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். யாருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு கரெக்டாக சொல்லுவேன். நீங்கள் கேட்கணும். போடுற வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். அடுத்து வந்து ரேவதி நட்சத்திரத்தில் போவார். உங்கள் ராசிக்கு வேண்டிய நட்சத்திரம் தான். யார்? புதன். 2 புதன் கூடியவன். தன குடும்ப வாக்குஸ்தானாபதி, லாபஸ்தானாபதி. அவர் நட்சத்திரத்தில் போகும்போது 2, 3ஆம் பாதத்தில் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுபோக புதன் 24 நாளுக்கு ஒரு தடவை மாறுற கிரகம். புதனுடைய நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி தான் சனி பகவான் பலன் கொடுப்பாரு. இப்போ சனி பகவானே வந்து 2 விதமாக பலன் கொடுப்பாரு. உங்கள் ராசி கஷ்டமச்சனியாக இருந்தாலுமே. வீடு கொடுத்த குரு எப்படி இருக்கிறாரு? வீடு கொடுத்த குரு வந்து இப்போ நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு. மிதுனத்தில் இருக்கிறாரு. உங்கள் ராசி 11ஆம் இடத்துல. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டு கிளியர். அந்த அளவுக்கு கெடுபலன் கொடுக்க மாட்டார். அடுத்து சாரம் கொடுத்த கிரகம் யார்? அவர் சாரம் கொடுத்த கிரகம் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இதில் உத்திரட்டாதி தான் அவருடைய நட்சத்திரம். அதுதான் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கும். அதுலேயும் இந்த 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் ரொம்ப கூடுதலாக ரொம்ப கெடுபலங்கள் அதிகமாக இருக்கும். ரேவதி வந்து புதனுடைய நட்சத்திரம் தான். அந்த அளவுக்கு மத்தியம பலனாக போயிடும். ஸோ இப்படி பார்க்கும்போது அவர் ரொம்ப கஷ்டமான நிலையில் இல்லை, ரொம்ப கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டார். அதுபோக அவர் குரு பார்வைக்கு வராரு. அடுத்து 2026 மே மாதம் நடக்கிற குரு பயிற்சியில் இன்னும் ஒரு 12 மாதம் கழிச்சு நடக்கிற குரு பயிற்சி. அடுத்த பயிற்சி வந்து மே 14ஆம் தேதி நடக்குது. வர்ற 2025. சரி, 2 மாதம் கழிச்சு நடக்குது.
2026 நடக்கிற குரு பயிற்சியில் கடகத்துக்கு குரு வந்துடுவார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்தாலுமே சனி பகவானை பார்ப்பார். 9ஆம் பார்வையில் பார்க்கறதுனால பாதி பலன் குறைஞ்சு போயிடும். அஷ்டம சனியில் பாதி பலன் குறைஞ்சு போயிடும். சரியா? இப்படி தாங்க பலன்களை வந்து மாறி மாறி போவோம். அதுபோக இப்போ இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இப்போ சனி பகவான் உங்கள் ராசியில் இருந்துக்கிட்டு ராசிக்கு வந்து 10ஆம் இடம், 2ஆம் இடம், 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ 5ஆம் இடத்தை அவர் பார்த்தாலுமே குருவும் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. குரு பயிற்சி பின்னாடி குருவும் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால 5ஆம் இடத்துல எந்த பிரச்சனையுமே இருக்காது. உங்களுக்கு பிள்ளைகளால் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். 5ஆம் இடம் தான் அதிர்ஷ்டம், குலதெய்வம், பஞ்சமஸ்தானம், மந்திரஸ்தானம், பஞ்சமஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், நிறைய சொல்லலாம். சரியா? ஒரு மனித புத்திஸ்தாலித்தனமாக இருந்து எல்லா காரியத்தையும் பண்ணணும்னா 5ஆம் இடம் வளர்க்கணும். 5ஆம் இடத்துக்கு குரு பார்க்கறதுனால ஆள் நல்லா கிளவராக இருப்பீங்க. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். கும்பிட போன தெய்வம் கூட வந்து குறுக்க வந்தது ஐயா அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்கள் கும்பிட போகாமலே தெய்வம் உங்களை தேடி வரும். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறனால குலதெய்வம் அப்படியே ஓடி வரும். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும். இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம் எல்லாமே வரும். அது குறிப்பாக இந்த காவல் தெய்வம் 18ஆம் படி கருப்பசாமியான் ரெடியாக இருப்பார். நீங்கள் போய் அவர் பார்த்து கும்பிட்டுட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். சரியா? ஸோ 5ஆம் இடம் வலுப்படுறது. அடுத்து வந்து குரு பகவான் அடுத்த பரீட்சையில் சனி பகவானை பார்ப்பார். ஸோ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 100க்கு ஒரு 40% தான் கெடு பலங்கள் இருக்கும். வழியே 60% நல்ல பலங்களாக இருக்கும். அது அந்த குறிப்பிட்ட ஆளுக்கு தான் இருக்கும். சரி, அதை நான் சொல்லிட்டேன், திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாதசாரமும் சொல்லிட்டேன். ஸோ அதனால் சிம்மராசினியர்கள் ரொம்ப வருத்தப்படாதீங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க. சனிக்கிழமை தோறும் எரு வெட்டுட்டு 18ஆம் படி கருப்பசாமியை கும்பிடுங்க. ரெகுலராக போங்க. சார் என்னால் வாரம் போக முடியலன்னா மாதத்துக்கு ஒரு நாள் போங்க. சரியா? மாதத்துக்கு ஒரு நாள் கடைசி சனிக்கிழமை போங்க. போய் அவர் போய் கும்பிட்டு வாங்க. கையில் கருப்பு கயிறு கட்டிக்கோங்க. வலது கையில் வந்து ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கருப்பு கயிறு கட்டிக்கோங்க. அந்த கருப்பு கயிறை வெளியே கடையில் வாங்கிட்டு போங்க. அவர் பாதத்தில் வச்சு மந்திரிச்சு அதை கையில் கட்டிக்கோங்க. திருஷ்டி எல்லாம் போயிடும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடம் குடும்பம். அதாவது சொல்லடி படலாம், ஆனால் கண்ணடி படக்கூடாது. குடும்பத்தில் கண்ணடி படாமல் இருக்கணும்னா, ஏன்னா குடும்பத்தில் தான் பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு வரும். குடும்ப பிரச்சனையை தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப நிலவுல வைக்கும். தொழில் வியாபாரத்தில் பிரச்சனை இருந்தாலும் பொருளோட போயிடும். சரியா? பொருளோட போயிடும். இப்போ தொழிலில் நஷ்டம்னா பொருள் தான் போகும், பணம் இழப்பு இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி அது பெருசாக ஒன்றும் கிடையாது. தொழில் இல்லைன்னா வேலை பார்த்துட்டு போயிடலாம். ஒன்றும் இல்லைன்னா சும்மா இருக்கிறத வச்சு சாப்பிட்டு காலத்தை கலத்திட்டு போயிடலாம். நம்ம என்ன 200 வருஷமாக வாழ போகிறோம்? ஒரு 20 வயசுலேருந்து ஒரு 80 வயசு வரைக்கும் வாழ போகிறோம். 20 வயசில் ஆட ஆரம்பிப்போம். 40 வயசில் 4 தெரியும். 50 வயசில் அடங்கிடுவோம். 60 வயசில் ஆஃப் ஆயிடுவோம். 80 வயசில் இறைவனடி சேர்ந்துருவோம். இதுதான் மனித வாழ்க்கை. இதில் போயிட்டு எல்லாம் அது இது ஆனை பூனை ஆட்டுக்குட்டி குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லா பயிற்சியும் வரத்தா செய்யும். யுகமாக நடந்துட்டு இருக்குது. உனக்கு எனக்கு நடக்கலை. என்னைக்கு இந்த பூமி இதை படைஞ்சிச்சோ, என்னைக்கு கிரகங்கள் இருக்கோ அன்னைக்கிலேருந்து நடந்துட்டு தான் இருக்குது. அன்றைக்கி வந்து இதை எடுத்து சொல்ல ஆள் இல்லை. இன்றைக்கி சொல்கிறோம். இந்த யூடியூப்னு இருக்கிறதால நான் இதை பேசிகிட்டு இருக்கிறேன். சரியா? மூச்சு முட்டை பேசிகிட்டு இருக்கிறேன். அந்த காலத்தில் இதெல்லாம் கிடையாது. பேப்பரில் பார்த்துட்டு போயிடுவாங்க. சரியா? இந்த 70ல் பிறந்தவங்க 80ல் இருந்தவங்களுக்குலாம் ஒன்றும் கிடையாது. பெருசாக தெரியவே தெரியாது. நிறைய பேருக்கு இந்த சனி பயிற்சி குரு பயிற்சிலாம் தெரியாது. இன்றைக்கி இது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிப்போச்சு, ஃபேஷன் ஆகிப்போச்சு. ஒன்றும் எல்லாருமே அப்படி போகிறாங்க. ஓகே, அதுக்காக நான் அதை வந்து நான் தெரிஞ்சுக்கிறது தப்புன்னு சொல்லலை. அதனுடைய அவேர்னஸை சொல்கிறேன் நான். ஓகே நேயர்களே, இப்போ வந்து அப்படிலாம் பார்த்தோம்னா இப்போ வாழ்க்கையில் உட்காந்து யோசனை பண்ணோம்னா வாழ்க்கை ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதுவும் கடந்து போகும். சரியா? அதான் எல்லாம் தெரிஞ்சவன் ஞானி ஆயிடுவான். போங்கடான்னு பட்டுட்டு போயிடுவான். அவனுக்கு எல்லாம் ஒன்று தான். அவனுக்கு வந்து கோள்கள் ஒன்றுமே செய்யாது. அவன் நாளை பற்றியே கவலைப்பட மாட்டானே. நாளைக்கு என்னன்னு கவலைவே பட மாட்டான். நாளைக்கு என்னன்னு கவலைப்படுறவனை தான் எல்லாம் தேடுவான். சரியா? நாளைக்கு அவன் வருவானே, நாளைக்கு அவனுக்கு பணம் கொடுக்கணுமே, நாளைக்கு என் பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க போகணுமே, நாளைக்கு அதை செய்யணுமே இதை செய்யணுமேன்னு நினைக்கிறவனுக்கு தான் பிரச்சனை. வழிய நாளைய பற்றி கவலைப்படாதவனுக்கு கோள்கள் ஒன்றுமே செய்யாது. சரியா? இது பேர் தான் ஞானம். ஞானங்கிறது இதுதான். சரியா? இந்த ஞானத்தை அடையினாலும் 18ஆம் படி கருப்பசாமியை கும்பிடணும். அந்த 18 படியில் ஒரு படி ஞானம்னு இருக்குது. சரியா? உயர்ந்த நிலப்படி. ஓகே ரைட்டு. பேசுனா பேசிக்கிட்டே இருக்கலாம். சிம்ம ராசினியர்கள் கேட்கணும். சிம்ம ராசினியரோட பல்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. சில பேர் கேட்பாங்க, சில பேர் போடா இவனுக்கு வேலை என்ன இருக்குது, இவன் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறான், நேரில் வரமாட்டேங்கிறான், ஏதோ மறைமுகமாக பேசிகிட்டு இருக்கிறான். நான் நேரில் வந்துட்டேன் சாமி. 2-3 வீடியோவில் பேசியிருக்கிறேன். மிதுனம் கண்ணியை போட்டு பார்த்தீங்கன்னா நேரில் அப்பிராய் பேசியிருக்கிறேன். உங்கள் ராசிக்கு நேரில் வருவேன். சரியா? ஏன்னா நம்ம எதுவுமே பொறுப்பாக பேசணும். பேசுறது வந்து ஆணித்தரமாக இருக்கணும், ஆக்கப்பூர்வமாக இருக்கணும், அறிவுபூர்வமாக இருக்கணும். ரைட்டு. பாதசாரத்தை சொல்லியாச்சு, லக்கணத்தை சொல்லியாச்சு, அமைப்பை சொல்லியாச்சு. வேறு என்ன சார் இருக்குது அப்படி சொல்கிறோம்னா தசாபுத்தி இருக்குது. தசாபுத்தியில் என்ன சார் பிரச்சனைகள்? ரைட்டு. அதுக்கு முன்னாடி இப்போ வந்து கண்ட சனிலேருந்து அஷ்டம சனிக்கு போகிறாரு சார், இதனால் இது பெனிஃபிட் இருக்குன்னா அது இருக்குது. அது நீங்கள் எந்த விஷயத்தில் ஃப்ரீ ஆவீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஏன்னா இவ்வளோ நாள் ராசியை பார்த்துட்டு இருந்தார். உங்கள் மனமும் உடலும் ஒரு நிலையில் இல்லாமல் இருந்தது. இதை செய்யவா அதை செய்யவா வேண்டாமா, இப்படி பல சிக்கலில் இருந்தீங்க. இனிமேல் சரியாக போயிடும். நேராக இருப்பீங்க, சீராக இருப்பீங்க. எந்த ஒரு முடிவிலுமே கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க.
அதனால வந்து உங்களுக்கு வந்து நீங்களா இருப்பீங்க, எந்த பிரச்சனையும் சமாளிப்பீங்க, எதையும் தாங்க இதயத்தோடு இருப்பீங்க, எந்த பிரச்சனையும் சமாளிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. அதுபோல் 4ஆம் இடம் 9ஆம் இடத்தை பார்த்தாரு. குடும்பத்தில் தாய் தப்பனுக்கு ஆகாமல் இருந்தது, இனிமேல் சரியாக போயிடும். வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்டுவீங்க மலன்னு. அதே மாதிரி மற்ற வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க வண்டி வாங்குவீங்க. விவசாயம் மிக சிறப்பாக இருக்கும், கால்நடைகள் நல்லபடியாக இருக்கும். இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். லாஜிஸ்டிக் வச்சுருக்கவங்க, ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறவங்க, டிரைவராக இருக்கிறவங்க, கண்டக்டராக இருக்கிறவங்க, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, டிரான்ஸ்போர்ட்டில் வேலை பார்க்குறவங்க, இப்படி நிறைய பேர் சொல்லிட்டு போகலாம். இவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பில்டிங் ப்ரொமோட்டர், ஹவுசிங் வச்சுக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுக்கிறவங்க, ஹோட்டல் வச்சுக்கிறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். அதுபோக 9ஆம் இடம் லக்கு அடிக்கும். சரியா, அதிர்ஷ்டம் பேரதிர்ஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு பெருங்கோணம். சரியா, உங்களுக்கு பெருங்கோணம் வலுப்படுது. பெருங்கோணம் எது உங்களுக்கு? மேசம் வலுப்படுது. சரியா, மேசத்துக்குரியவன் இப்போ 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. செவ்வாய் சிறப்பு தான். சரியா, சனி அங்கே போகும்போது செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துல இருக்குது, மிக சிறப்பு தான், நல்லா இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு லாபம் இருக்கும், ஒரு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதில் இடையில வந்து செவ்வாய் வந்து சனி பகவானை பார்ப்பாரு. அதுக்கு இன்னும் நாள் இருக்குது. ஜூன் 6ஆம் தேதிக்கு அதுக்கு இன்னும் உங்கள் ராசிக்கு வரும்போது தான் பார்ப்பாரு. சிம்ம ராசிக்கு வருவார். அதெல்லாம் இந்த நாள் இருக்குது. சரியா, ஆகஸ்ட் மாதத்துக்கிட்ட வருவார். சரியா, ஏன்னா ஜூன் 6ஆம் தேதி தான் கடகத்துக்கு வராரு. அங்கே ஒரு 1.5 மாதம் இருந்துட்டு ஜூன் ஜூலை கடைசியில் உங்கள் ராசிக்கு வருவார். உங்கள் ராசியில் இருந்துட்டு 8ஆம் பார்வையில் பார்ப்பார். செவ்வாய் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அது முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு ஜோதிடன் அப்படிங்கிற வந்து வருங்காலத்தை நிர்ணயிக்கணும், நிகழ்காலத்தை நின்றுட்டு எதிர்காலத்தை பற்றி பேசணும். ஸோ செவ்வாய் வந்து சனி பவனை பார்க்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவார். ஏன்னா சனி பவனுக்கு இப்போதைக்கு பாவகரங்கள் தொடர்பே இல்லை. ராகுபடியிலேருந்து வெளியே வந்துடுவார். வர டிசம்பருக்கு பின்னாடி வெளியே வந்துட்டாருன்னா ஃப்ரீயாக தான் இருப்பார். பாவகரங்கள் சனி, கேது, ராகு இவங்களாம் சம்மந்தம் இல்லாமல் இருப்பார். கேது கூட சேர்ந்தாலும் பிரச்சனை இல்லை. ராகு, செவ்வாய் இவங்க சம்மந்தப்பட்டாரா சனி பகவான் வந்து கொஞ்சம் ஆட்டம் போடுவார், இல்லைன்னு சொல்லலை. இதில் இந்த காலகட்டத்தில் வந்து உங்கள் ராசிக்கு வருவார். செவ்வாய் வரும்போது 8ஆம் பார்வையால் சனி பகவானை பார்ப்பார். அந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, அது ஜூலை கடைசியில் இருக்கும். ஜூலை கடைசியிலேருந்து அங்கிட்ட ஒரு 3 மாதம், அது எப்படின்னா அப்படி எடுத்துக்கிறோமே ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், இந்த 3 மாதம் கொஞ்சம் குருஷியலாக இருக்கும். அந்நேரம் நான் வீடியோ போடுவேன். அது யாருக்கு பிரச்சனைன்னு போடுவேன். இதுக்கு தான் வீடியோ தொடர்ந்து பார்க்கணுங்கிறது. இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து 18ஆம் படி கருப்பசாமியே போற்றி அப்படின்னு போடுங்க. சரியா, இது முதல்ல சொல்ல நினச்சேன். இவ்வளோ நேரம் இத்தனை பேர் வீடியோ பார்த்தாங்க தெரியல. நிறைய பேர் ஃபுல் வீடியோ பார்க்குறதே கிடையாது, அப்படியே போட்டுட்டு போயிடுது, சும்மா கேட்டுட்டு அப்படியே போயிடுது. அப்புறம் எனக்கு அப்படி ஆயிருக்கு சார், இப்படி ஆயிருக்குன்னு சங்கடப்பட்டுகிட்டே இருக்கிறது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சனிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து 18ஆம் படி கருப்பசாமியை கும்பிடுங்க, ஐயனார் கோவிலுக்கு போங்க, சாஸ்தாவை கும்பிடுங்க, நாமத்தை சொல்லுங்கள், ஆஞ்சநேயரை கூட கும்பிடலாம். சரியா, ஆஞ்சநேயர் சாலிசா மந்திரத்தை சொல்லலாம், சிவனாலயத்துக்கு போகலாம். உங்களுக்கு சாத்தியப்படுதோ எதை வேணாலும் செய்யலாம். நீங்கள் என்ன அது மாதிரி அஷ்டம சனி காலத்தில் சிம்ம ராசிக்காரங்கள் நான் சொல்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இதை மட்டும் செய்யுங்க. சரியா, கெட்ட விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க, நல்ல விஷயம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். எந்த ஒரு முடிவும் அவசரப்பட்டு எடுக்காதீங்க. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, எதிர்காலத்தை நோக்கி செய்கிறோம், பெருசாக ஒன்று செய்கிறதா இருந்தால் ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட செக் பண்ணுங்க போய். அடுத்து வந்து யாரையும் நம்பாதீங்க. யாரையும் நம்பினீங்கன்னா கழுத்தை அறுத்துருவாங்க. அது குறிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த ராசி லக்கணத்துக்கு 2, 4, 7, 8, 12 இருக்கிறவங்கள நம்பக்கூடாது. அதுபோக சட்டப்பூர்வமான விஷயத்தில் கவனமாக இருங்க. வழக்கு, கோர்ட்டு கேஸ் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. நல்ல வக்கீல் கிட்ட உங்கள் ஜாதகத்தை உங்கள் கேஸை கொடுங்க. சரியா, அதுபோக உடல் நலத்தை நல்லபடியாக வச்சுக்கோங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக டாக்டரை பாருங்கள். சரியா, சரி நம்மளாம் மாத்திரை இருந்துக்கிறோம், கை வைத்தியம், பாட்டி வைத்தியம் அப்படின்னு இருந்துடாதீங்க. டாக்டரை பார்த்து உடம்பை செக் பண்ணிக்கோங்க. ஒரு மாஸ்டர் செக்கப் போய்க்கோங்க. குறிப்பாக வந்து இந்த 30 வயசு கீழே இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். சரியா, 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. 30 வயசுக்கு மேலே செகண்ட் ரவுண்டில் வரவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஃபஸ்ட்டு ரவுண்டு வரும். அஷ்டமச்சனி வரவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக படிக்கிற மாணவர்கள், காலேஜில் படிக்கிறவங்க, திருமண அமைப்பில் இருக்கிறவங்க, வேலை வெட்டிக்கு போகிறவங்க, ஒரு 30 வயசு கீழே இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து வந்து நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். பாசிட்டிவ் வைப்ரேஷன் வளர்த்துக்கோங்க. தேவையில்லாத மனசெல்லாம் வச்சுக்காதீங்க. இதுவும் கடந்து போகும்ன்றங்க. வாழ்க்கை இன்னும் நிறைய இருக்குது. சரியா, இப்பயே வந்து நம்ம பெருசாக ஆணை ஆகணும், பூனை ஆகணும்னு நினச்சிங்கன்னா கஷ்டப்படணும். அதனால் திட்டம் போட்டு வாழுங்க, திவிட்டாத இன்பத்தோடு இருங்க. அடுத்து என்ன சார் அப்படின்னோம்னா, அடுத்த லக்கண ரீதியாக சொல்கிறேன். இது ரொம்ப முக்கியம். அதுக்கு தசா புத்திக்கு சொல்கிறேன். வீடியோவில் இருந்து கொஞ்சம் கூட தான் இருக்கும். நான் கொஞ்சம் கூடுதல் தகவலை சொல்கிறதுனால கூட தான் இருக்கும். சில பேர் ஷார்ட் வீடியோ போடுறானுங்க. சனி பகவான் பேர் சேராரு, சிம்ம ராசிக்கு அப்படி இருக்கும், அதோட முடிச்சிருவான். அது எப்படின்னா, நீ நல்லா இருக்கே நான் நல்லா இருக்கேன்னா கேட்குற மாதிரி, ஹவாரியோ ஐயா ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சிடறாங்க. அது ஷார்ட் வீடியோவான். அதையும் எல்லாரும் பார்க்குறாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் பாருங்கள், இதையும் பாருங்கள். இப்போ வந்து தனுசு ராசியில் மேச லக்கணத்தில் பிறந்தவங்க எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, அப்பா விஷயத்தில் கவனமாக இருங்க, தொழிலில் கவனமாக இருங்க, மூத்த சகோதர விஷயத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா உயிர் காரகத்தை தான் சனி பகவான் பாதிப்பார். பொருள் போனால் வந்துடும். மணி இஸ் லாஸ், நத்திங் இஸ் லாஸ். ஆனால் உறவு, உயிர் சம்மந்தப்பட்டது, ஆரோக்கியம், இதுதான் ரொம்ப முக்கியம். இதில் சஃபர் ஆனாதான் ஒரு மனிதன் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவான். அதனால் ரிஷப ராசியில் பிறந்தவங்க, ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து தொழிலில் கவனமாக இருங்க, வெளிநாடு வெளிமான தொடர்பில் கவனமாக இருங்க, தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க, அப்பா வழி உறவு முறையில் கவனமாக இருங்க.
மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க கணவன் மணி உறவுல கவனமாக இருங்க, நண்பர்கள்கிட்ட கவனமாக இருங்க, சொந்த பந்தத்துக்கிட்ட கவனமாக இருங்க, வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க, தாப்பனுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க, அப்பா கிட்ட நல்வழி பேணுங்க. கடக லக்கணத்தில் பிறந்தவங்க சிம்மராசியில் கணவன் மணி உறவு நல்லா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும், உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும். சரியா, எந்த உத்தியோகம் இருந்தாலும் சரி, அரசு உத்தியோகம் இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகம் இருந்தாலும் சரி, அதில் கவனமாக இருங்க. சிம்மராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க 5, 6, 7 பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க, உத்தியோகத்தில் கவனமாக இருங்க, கணவன் மணி உறவுல கவனமாக இருங்க. கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்க அம்மாவோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க, வண்டி வாகனத்தில் அடிக்கடி ரிப்பேர் ஆகும், அதை கவனிச்சுக்கோங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க, பிள்ளைகள் விஷயத்தில் நிறைய செலவு வரும், உத்தியோகத்தில் ஏட்டி பூட்டியாக இருக்கும், வேலை ட்ரெஸ்ஸர் டார்ச்சர் இருக்கும், இம்பாக்ட் அதிகமாக இருக்கும் உத்தியோகத்தில். அடுத்து துலா லக்கணத்தில் பிறந்தவங்க தம்பி விஷயத்தில் கவனமாக இருங்க, தம்பி தங்கச்சி விஷயத்தில் கவனமாக இருங்க, தாயாரோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. விவசாயம், வேளாண் உற்பத்தி, கால்நடை வளர்ப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுபோக அதிர்ஷ்டம் கை கொடுக்காது, கோயிலுக்கு அடிக்க தூரம் போங்க, குலசாமி கும்பிட்டுக்கோங்க. அடுத்து விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்க குடும்பத்தில் பண பிரச்சனை இருக்கும், பேச்சில் ஒரு நிதானம் இருக்காது, கவனமாக இருந்துக்கோங்க. வீடு மாத்திர மாதிரி இருக்கும், அடிக்கடி ஒரு வீட்டில் இருக்க முடியாது, வீட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாக இருக்கும், அதனால் மனக்கலைசம் இருக்கும். உடம்பு இருந்த இளைய சகோதர விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க, இதனால் ஆள் அசந்து போயிடுவீங்க. அடுத்து தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க நீங்கள் நீங்களே உங்களை உடம்பை பார்த்துக்கணும். சரியா, ஆள் நல்லா இருக்க மாட்டீங்க, ஏகப்பட்ட அசதியில் இருப்பீங்க, சோர்ந்து போயிடுவீங்க, சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும், மறதி இருக்கும், கவனமாக இருங்க. இருந்த போதிலும் ஒரு மாற்றம் இருக்கும். சரியா, குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலுமே அதை தாங்குவீங்க, சரியா, தாங்கி சரி பண்ணுவீங்க, கவனமாக பார்த்துக்கோங்க. குடும்ப பிரச்சனை தான் தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய இருக்கும். அடுத்து மகர லக்கணத்தில் பிறந்தவங்க வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் இருக்கிறவங்களும் பிரச்சனை இருக்கும், பண பிரச்சனை இருக்கும், தூக்கம் வராது, நைட்டில் படுத்தீங்கன்னா தூக்கம் வராது, ஏகப்பட்ட சிந்தனையில் இருப்பீங்க, அலைச்சல் இருக்கும், விரயம் இருக்கும், கவனமாக இருங்க. அதனால் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் இருக்கும், விரயம் இருக்கும், லாபம் கம்மியாகும். தொழில் பண்ணாலும் சரி, உத்தியோகம் பண்ணாலும் சரி, என்ன சொல்லுவாங்க, உழைப்பு கட்ட ஊதியம் இருக்காது, அதே மாதிரி ஊதியத்துக்கிட்ட உயர்வும் இருக்காது, ரொம்ப சங்கடப்படுவீங்க, மன உளைச்சலுக்கு அதிகமாக ஆளாவீங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன, தூரதேச தொழில் நல்லா இருக்காது, வெளிநாடு வெளிமாநில தொழில்கள் நல்லா இருக்காது, அலைச்சல் இருக்கும், அதனால லாபம் இருக்காது. ஓகே நேயர்களே, இப்போ ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குறிப்பாக தான் சொல்லியிருக்கிறேன், ஒரு ஷார்ட் ஃபார்மில் தான் சொல்லியிருக்கிறேன். சிம்ம ராசிக்கு மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, ஆமாம் இன்னைக்கு மாசி மகம், இன்னைக்கு முக்கியமான நாளுங்க. திருச்செந்தூரில் முருகப்பெருமானுக்கு பெரிய திருவிழா நடக்கும், இன்னைக்கு முக்கியமான நாள். சிம்ம ராசிக்கு மாசி மகம் பார்த்தீங்களா, நம்ம ஒன்று ஆரம்பித்தோம்னா இறைவனை நம்ம நல்லபடியாக முடிப்பார். இன்னைக்கு மாசி மகம், இந்த வீடியோ நைட்டில் தான் வரும், இரவில் முருகப்பெருமானை நினச்சிட்டு தூங்க போங்க. சிம்ம ராசிக்குன்னு பெருமை சேர்க்கறது 2-3 தினங்கள் தான் இருக்குது. மாசி மகம் ஒன்று வரும், அடுத்து ஆவணி அவிட்டம், இந்த 2 நாட்களுமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சிம்ம ராசிக்கு. ஸோ அதில் இன்னைக்கு மாசி மகம், இரவில் தூங்க போகும்போது இறைநாமத்தை சொல்லிட்டு தூங்குங்க. உங்கள் குலசாமியை நினச்சிக்கோங்க, இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கோங்க, காவல் தெய்வத்தை நினச்சிக்கோங்க. இன்னைக்கு ஒரு நாள் மனமுறையை செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும், மனமும் உடலும் நல்லபடியாக இருக்கும். ஈவினிங் கோயிலுக்கு போகிறவங்க கோயிலுக்கு போங்க. நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போடலாம் பார்த்தேன், எனக்கு தீரலை. ஓகே, பட்டர் மேபி எதை எப்போ சொல்லணுமோ அது இறைவனோட அனுக்கிரகம் தான் சொல்ல முடியும். எல்லா நேரமும் எல்லா தகவலும் ஷேர் பண்ண முடியாது, எல்லாத்துக்குமே இறைவனோட அனுக்கிரகம் இருக்கணும். நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது, நம்மளாம் ஒரு கருவி தான், நம்மளை இயக்கிறவர் அந்த இறைவன் தான். சரி நேயர்களை, இப்போ தசாபுத்தி எடுத்துக்கிறோம். தசாபுத்தியை சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ கட்டுறவங்களுக்கு சிறந்தார்ந்த நன்றி, ரிட்டர்ன் வியூவர்ஸுக்கு சிறந்தால்தான் நன்றி, புதுசாக பார்க்குறவங்களுக்கு சிறந்தால்தான் நன்றி. ஏன்னா இன்னைக்கு பொறுமை இல்லை, பொறுமையாக யாரும் கேட்குறதே கிடையாது. சரியா, ஆமாம் இவன் எனக்கு தெரிஞ்ச சொல்லிட்டு போகிறான், அப்படி தான் இருக்கிறாங்க வெளியா. இவன் நம்ம சம்பந்தப்பட்டு தான் சொல்கிறான், சிம்ம ராசிக்கு தான் சொல்கிறான், நம்ம ஜாதகத்தை வச்சு சொல்கிறான். நம்ம ஜாதகத்தை பார்க்காம இருந்தாலுமே அந்த ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி அழைச்சி சொல்கிறான்னு யாரும் நினைக்கிறது கிடையாது. சரியா நேர்களே, ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி யூடியூப்பில் நிறைய போடுறாங்க, எல்லாருமே போடுறாங்க, ஏகப்பட்ட பேர் என்னென்னமோ சொல்கிறாங்க, வாய்ஸ் மாயத்தெல்லாம் சொல்கிறாங்க, ஏகப்பட்ட தில்லாலங்கடிலாம் நடக்கு யூடியூப்பில் ஜோதிட பலன்களில், அதில் இதுவும் நடக்கு. சரியா, நல்லதே நடக்கட்டும் இறைவன் செயலால். இப்போ தசா புத்தி எடுத்துட்டோம்னா, நீங்கள் மகம் பூரம் உத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. சில பேருக்கு சுக்கிர திசையிலேருந்து ஆரம்பிக்கும், சுக்கிர திசை தான் ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் இருக்கும், அதனால் சுக்கிர திசையிலேருந்தே சொல்கிறேன். சுக்கிர திசை நடக்கிறவங்க சனி புத்தி, ராகு புத்தி, கேது புத்தியில் கவனமாக இருங்க. சூரிய திசை நடக்கிறவங்க ராகு புத்தி, சனி புத்தி, கேது புத்தி இதில் கவனமாக இருங்க. சந்திர திசை நடக்கிறவங்க ராகு புத்தி, சனி புத்தி, கேது புத்தியில் கவனமாக இருங்க. செவ்வாய் திசை நடக்கிறவங்க ராகு புத்தி, சூரிய புத்தி, சனி புத்தி, கேது புத்தியில் கவனமாக இருங்க. ராகு திசை நடக்கிறவங்க ராகு புத்தி, சனி புத்தி, கேது புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தியில் கவனமாக இருங்க. குரு திசை நடக்கிறவங்க குரு திசையில் சுக்கிர புத்தி, சனி புத்தி, ராகு புத்தி, கேது புத்தியில் கவனமாக இருங்க. சனி மகா திசை நடக்கிறவங்க சனி மகா திசையில் சனி புத்தி, ராகு புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தியில் கவனமாக இருங்க. இதுக்கு மேலே உள்ளதை நான் அப்புறம் சொல்கிறேன், இதுக்கே வயசாயிரும். சரியா, ஓகே. இந்த தசா புத்திக்குன்னா தனியாக வீடியோ போடுறேன் நான், அதை என்னால் செய்ய முடியும். இந்த அஷ்டமச்சனியில் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்கிறவங்க நீங்கள் இதில் கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சார் எனக்கு தசாபுத்திக்கு போடுங்கன்னா கண்டிப்பாக போடுவேன், லக்கண ரீதியாக போடுவேன். சிம்ம ராசியை வச்சுக்கிட்டு லக்கண ரீதியாக ஒவ்வொரு தசாபுத்தி எப்படி இருக்கும், அவங்களுக்கு என்ன செய்யலாம், இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக
அதாவது ஒரு மக்கு பையனை கூப்பிட்டு தனியாக கோச்சிங் எடுக்கிறோம்ல, அவன் படிக்கவே மாட்டான், படிப்பே ஏற மாட்டேங்கு, அவனுக்கு தனியாக டியூஷன் கொடுக்குற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு தனியாக லக்கண ரீதியாக தசாபதி போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும். அவங்களுக்கு என்ன பரிகார வழிபாடு ஈஸியாக சொல்லிடலாம். சரியா? இப்படி பிரித்து தான் சொல்ல முடியும். ஒரு வீடியோவில் உட்காந்துட்டு சிம்ம ராசிக்கு எல்லாத்துக்குமே பலன் சொல்ல முடியாது. கோடிக்கணக்கில் இருப்பீங்க இன்றைக்கி உலகம் முழுக்க சிம்ம ராசியில், எல்லாத்துக்கும் பலன் சொல்ல முடியுமா? யாராலும் முடியாது. சரியா? ஓகே, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க, நல்லபடியாக இருங்க. அஷ்டமச்சனியை பார்த்து ரொம்ப அசந்து போயிடாதீங்க, நல்லா இருக்கும். சரியா? அடுத்த வருகின்ற 10 வருஷத்துக்கு எந்த கவலையும் இல்லை. இந்த 2 வருஷம் போயிடுச்சுன்னா அடுத்த வருகின்ற 10 வருஷத்துக்கு மிகச்சிறப்பாக இருப்பீங்க. அங்கிட்டு வர ஒரு 8 வருஷமும் இந்த 2 வருஷமும் 10.5 வருஷம். ஸோ 11 வருஷம்னு ரவுண்டு எடுத்துக்குருவோம். 11 வருஷத்தில் 2 வருஷம் தான் கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கும். அங்கிட்டு வருகின்ற ஒரு 8.5 வருஷம் நல்லா இருக்கும். ஸோ 8 வருஷத்துக்கு நல்லா இருக்க போகிறீங்க அடுத்து. சரியா? வாழ்த்துக்கள். நான் அப்படி தான் தலைப்பு போடுவேன். 11 வருஷத்துக்கு இன்னைக்கு கவலை இல்லைன்னு தான் போடுவேன். நீங்கள் அதை பார்த்துட்டு என்னடா 11 வருஷத்துக்கு நம்ம எப்படி இருக்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை பாருங்கள். வாழ்த்துக்கள். எல்லாம் இறைவன் சிம்மராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையை கொடுப்பார்.